ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் ரோமர் 16 அதிகாரம் 20 வசனம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமேன். நமக்கு யுத்தங்களிலே முன்னாடி நின்று ஜெயத்தை நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற அந்த யூதா கோத்திரத்து சிங்கமாகிய இயேசு ராஜாவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்மித் விக்கில்ஸ்வர்த் தன்னுடைய ஊழிய நாட்களிலே நடந்த ஒரு அற்புதத்தில் ஒன்று, ஒரு முறை ஒரு கூட்டத்திலே, கன்வென்ஷன் கூட்டத்திலே, ஒரு மிகவும் வயிற்று வலினாலே மிகவும் வேதனைப்படுகிற ஒரு மனிதன் அங்கே வந்தாராம். எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்களாம். அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இவனுக்கு என்ன செய்ய போகிறாரு ஏசப்பா? ஸ்மித் விக்கில்ஸ்வர்த் ஜெபித்தோடன் என்ன நடக்க போகிறது என்று பார்த்து கொண்டே இருந்த பொழுது ஸ்மித் விக்கில்ஸ்வர்த் அந்த மனிதனை கூப்பிட்டு என்ன செய்தாரா? வளமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனுஷன், அவருடைய ஊழிய நாட்களில் மரித்தோரெல்லாம் எழுந்திருக்கிறார்களாம். ஏசப்பா அவரை கொண்டு அவ்வளோ மகிமையான காரியங்களை செய்தார். அந்த வயிற்று வலியால துடித்த மனிதனை பார்த்து ஒரே ஒரு குத்து விட்டாராம். அவனுடைய வயிற்றுல ஓங்கி அடித்தாராம். அடித்த மாத்திரத்துல அவன் செத்தவனை போல அப்படியே பொணம் பதறி அப்படி விழுந்துட்டான். எல்லாருக்கும் பயமாயிருச்சு. அடே, இவர் என்ன இவன் அடிச்சே சாவடிச்சிட்டாரா, செத்து போயிட்டானா என்று சொல்லி யோசிக்கிற அளவுக்கு அவன் விழுந்து கிடந்தானா. ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்களா எல்லாரும், என்ன இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லி. நான் கொஞ்ச நேரத்தில் அவன் அந்த வயிற்று வலி எல்லாம் நீங்க அப்படியே சுகமாய் அவன் எழுந்து உட்கார்ந்தான். எனக்கு வயிறு வலி எல்லாம் போய்விட்டது, இப்ப நான் நன்றா இருக்கிறேன்னு சொன்னானா. அப்ப கேட்டாங்களா, நீங்க ஏன் அப்படி செய்தீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ சொன்னாரா, நான் அவனை அடிக்கல, ஆனா அவனுக்கு வயிற்று வலி கொண்டு வந்த பிசாசை நான் அடித்தேன் என்று சொல்லி அவருடைய புஸ்தகங்களில் நாம் ஆசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ரோமர் 16:20 நாம் வாசித்தோம். சமாதானத்தின் தேவன், உங்களுடைய சமாதானத்தை தேவன் விரும்புகிறார். சாத்தானை உங்க காலுக்குள்ள மிதிக்க வேண்டும் என்று ஏசப்பா ஆசைப்படுறாரு. எல்லா அப்பா அம்மாவும் எக்ஸாம் முடிஞ்ச உடனே பிள்ளையோட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட், மார்க்ஸ் கார்டை தான் பார்க்கறதுக்கு இஷ்டப்படுவாங்க. ஏசப்பா கூட தம்முடைய பிள்ளைகள் சத்துருவையும் சத்துருவின் கிரிகைகளும் பாதத்துக்களை போட்டு மிதிக்க வேண்டும் என்று ஏசப்பா விரும்புகிறார். சத்துருன்னு சொன்ன உடனே பக்கத்தில் இருக்கிற மனிதரை யாரையும் நினைக்காதீங்க. ஆட்களுக்கு பின்னாடி இருந்து செயல்படுகிற அசுத்தாமிகள், அசுத்த மண்டலங்கள், பொல்லாத இருளின் வல்லமைகள்ல தான் தேவன் சொல்லார். எல்லா விதமான சத்துரு என்று சொல்லுகிற பொழுது உங்களுடைய பலவீனமா இருக்கலாம், உங்களுடைய அபிவிசுவாசமா இருக்கலாம், உங்களுடைய சரீர வியாதியா இருக்கலாம், உங்களுடைய போராட்டமா இருக்கலாம், எல்லா அதில் அடங்கி இருக்கிறது. இந்த உலகத்தின் பாடுகளாக இருக்கலாம். எல்லாவற்றையும் தேவன் உங்க காலுகளுக்கு கீழே நான் கொண்டு வருவேன் என்று ஏசப்பா சொல்லுகிறார். அல்லேலூயா. இவர் சாதாரணமானவர் அல்ல. பிசாசு, நம்முடைய தேவன் அதிபயங்கரமானவர். பிசாசு யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி கர்ஜிக்கிற சிங்கம் போல வருகிறான். வெளிப்படுத்தின விசேஷம் 5 அதிகாரம் 5 வசனத்திலே வாசிக்கிற பொழுது, அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இது யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர். அந்த யூதா கோத்திரத்து சிங்கம் இருக்குதே, ஏசப்பா உங்களுடைய சத்துருக்கள் எல்லாம் மிதித்து போடத்தக்க வல்லமை உங்களுக்கு தருவார். எதிர்த்து நில்லுங்க பிசாசுக்கு. ஸ்மித் விக்கில்ஸ்வர்த் எப்படி எதிர்த்து நின்றார்? உங்க வாழ்க்கையிலும் பிசாசை எதிர்த்து நில்லுங்கள். யாக்கோபிலே படிக்கணும், எதிர்த்து நில்லுங்கள், அவன் ஓடி போவான். சகரியா 10 அதிகாரம் 5 வசனத்தில் விதமாய் வாசிக்கிறோம். அவர்கள் யுத்தத்திலே தங்கள் சத்துருக்களை வீதிகளின் சேற்றிலே மிதிக்கிற பராக்கிரமசாலைகளை போல் இருந்து யுத்தம் பண்ணுவார்கள். கர்த்தர் அவளோடு கூட இருப்பார். குதிரைகளின் மேல் ஏறி வருகிறவர்கள் வெக்கப்பட்டு போவார்கள். உங்களுக்கு பலம் இல்லை என்று சொல்லாதிருங்கள். எங்களுக்காக சப்போர்ட் பண்ண, பேசுறதுக்கு, சண்டை போடுறதுக்கு ஆட்கள் இல்லை என்று சொல்லாதீங்க. கர்த்தர் உங்களுக்காய் எல்லாவற்றை கவனித்துக் கொள்வார்.
யூதா கோத்திரத்து சிங்கம். நினைச்சு பாருங்க அந்த மகிமையை, அந்த நாமத்தை, அந்த வல்லமையை. சத்துருக்களை உங்களுக்கு பாதப்படியாக்கி போட்டு உங்களை அழகு பார்க்க தேவன் விரும்புகிறார். ஏசப்பா இந்த வார்த்தைகளினாலே உங்களை ஆசீர்வதிப்பானாக. நாம் செபிக்கலாம். எல்லா இடங்களிலும் எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற ஜெய கிறிஸ்துவே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் எந்தெந்த விதத்திலெல்லாம் சத்ருவின் கிரிகைகள், பாடுகள், உலக போராட்டங்கள், ஆவிக்குரிய போராட்டம், விசுவாச போராட்டம் என்று சொல்லி தபிக்கிற உடைய பிள்ளைகளுடைய எல்லா விதமான சத்ருவின் கிரிகைகள் இயேசுவின் நாமத்திலே அவர்களுடைய பாதங்களுக்கு என்று கொண்டு வருகிறது. காய் ஸ்தோத்திரம். Let your anointing flow into them in a special way, Lord. விசேஷித்தமாய் ஒரு அபிஷேக வல்லமை இந்த காலில நிரப்பட்ட ராஜா. யூதா கோத்திரத்து சிங்கமானவர், தாவீதின் வேறுமானவர், நீர் எழுந்தருளுவீராக. சத்துருக்கள் சிதறண்டு ஓடி போவார்களாக. இயேசுவின் நாமத்தில் உடைய ஜெயத்துக்காய் ஸ்தோத்திரம், விடுதலைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.